நம்ம வாழ்க்கை சக்கரம் போன்றது. எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதில் அன்பை ஆதாரமாக கொண்டு நம் வாழ்க்கை பயணத்தை வடிவமைக்கும் போது தான் உண்மையான வாழ்வை வாழ்கிறோம். நம்மை சுற்றி இருக்கும் சக மனிதர்கள் மீது நாம் வைக்கும் அன்பே நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்கிறது. சந்திப்போம் அன்பு உள்ளங்களை. சிவகங்கையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி நீலமேகம் நிமலன். உளவியலில் பட்டம் பெற்றுள்ள இவர் முன்னாள் குத்துச்சண்டை வீரர். கடந்த 2011ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க இவர் திருச்சி விமான நிலையம் போனப்ப நிகழ்ந்த விபத்தில் 9 இடங்களில் ஏற்பட்ட எலும்பு முறிவால் அவரது வாழ்க்கையே கேள்விக்குறியானது. ஆனாலும் சோர்ந்து போகாமல் பயிற்சியின் மூலம் மீண்டெழுந்த இவர் ஏழ்மையில் உள்ள இளைஞர்களை ஒன்று சேர்த்து மன வலிமை தரும் உடற்பயிற்சியையும் யோகாவையும் கற்றுத்தருகிறார். என்னுடைய பேர் நிமலன். நான் இங்கே சிவகங்கையில் சிபி காலனி என்ற ஊரில் பிறந்தேன். அங்கே தான் வளர்ந்தது எல்லாமே. நான் ஒரு விளையாட்டு வீரர். எனக்குள்ள ஒரு விதமான உத்வேகம் உருவாச்சு. நான் யோகா கலை பயிலணும்னு சொல்லி அப்புறம் யோகா டீச்சர்ஸ்ட்டை போயிட்டு யோகா படித்தேன். யோகா படிக்கும்போது வாழும் கலை எப்படி நம்ம வாழ்கிறதுன்ற சம்மந்தமாக நிறைய பயிற்சிகள் அங்கே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு குத்துச்சண்டை மேலே ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அதற்காக குத்துச்சண்டை பயிற்சியெல்லாம் மேற்கொண்டேன். அதுக்கப்புறம் அதன் மூலம் கிடைத்த சில வெற்றிகள் காரணமாக நான் லண்டன் நாட்டுக்கு போயிட்டு குத்துச்சண்டை பண்ணேன். அப்படியே இருக்கும்போது நான் ஒரு தொழில்முறை குத்துச்சண்டை வீரர் ஆகிட்டாங்க. அப்படியே இருக்கும்போது எனக்கு சர்வதேச போட்டியில், அதாவது மிகப்பெரிய ஒரு போட்டியில் பங்கு பெற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ நம்ம ஊருக்கு வந்து சொல்லிட்டு போகணும்னு சொல்லி லீவுக்கு வந்தேன். எல்லார்ட்டையுமே சொல்லிவிட்டு மறுபடி திரும்பி போயிட்டு இருக்கும்போது திருச்சி விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்தித்தேன், வாகன விபத்து. இதில் வந்து எனக்கு 9 இடங்களில் எலும்பு முறிவு, அதாவது 14 முறைக்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சையில் செஞ்சேன். இதுக்கு மேலே மருத்துவர்கள் சொன்ன ஒரே விஷயம், இனிமேல் நீங்கள் வீல் சேர் தான், அதாவது முச்சக்கர வண்டியில் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தணும். எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியலை, என்னால் அதை ஜீரணிக்கவே முடியலை. சரி, வெளியில் வந்துட்டேன். ஆதரவுக்கு யாருமே இல்லை, அண்ணன் ஒருத்தர் தான். இருக்கும் ஆரோக்கியத்தை சீர்குலைக்காமல் வாழ்கிறது எப்படி, அப்படி ஒரு கலையை நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஊரில் இருக்கிற 8-10 பேர் சேர்ந்து, 10 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கி ஒர்க் அவுட் ஒண்டர்ஸ், அபூர்வ உடற்பயிற்சியாளர்கள் என்ன ஒரு சங்கத்தை உருவாக்கி இதுவரைக்கும் நாங்கள் ஒரு 66 கல்லூரிகள் பாடசாலையில் போயிட்டு இலவசமான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் அனைவருக்குமே வந்து இருக்கும் ஆரோக்கியத்தை சீர்குலைக்காமல் வாழ்கிறது எப்படி, மறைக்கப்பட்டுள்ள மனித உடல் ரகசியங்கள், எண்ணங்களின் வலிமை, இது எல்லாத்தையுமே வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ என்னோட இருக்கிற உறுப்பினர்கள் அவங்க மாதாந்தம் வேலைக்கு போயிட்டு அதில் வர்ற 10 நாள் 15 நாள் சம்பளத்தை வந்து சம்பள பணத்தை என் கையில் கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். மாணவர் வந்து எப்பயுமே ஒரு கல் மாதிரியே தான் இருப்பார், கருங்கல் மாதிரி இருப்பார். ஆசிரியர் தான் சிற்பி. அந்த ஆசிரியரை பொறுத்து தான் அந்த கல்லினுடைய வடிவம் அமையும். அப்போ நான் சிறு அழுத்தத்தை கொடுத்து அவங்கள முறையாக பயிற்சி செய்து அவங்கள புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடம்புல இருக்கிற 9 மூட்டுகளுக்குமே வந்து பலத்தை கொடுக்குறேன். எல்லா தசை நார்களுமே நீட்டி விரிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய தனித்திறமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயிற்சியை கொடுக்குறேன். தோப்பு கரணம் போடுறது ஸ்குவாடுன்னு சொல்லுவோம். 30 நிமிஷத்தில் 1490 முறை வந்து ஒருத்தர் உலக சாதனை பண்ணியிருக்கிறாரு. அது என்னுடைய 13 வயது நிரம்பிய ஒரு மாணவர் அதை முறையடிக்க தயாராக இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து எல்லாமே நாங்கள் தண்டால் வந்து கையை வச்சு போடுவோம். அதுவும் 13 வயசு மாணவர். அவர் வந்து இந்த மணிக்கட்டை கை தரையில் வச்சு முதுகில் 10 கிலோ பாரத்தை வச்சு 1 நிமிஷத்தில் 58 முறை அவர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. இன்னொருத்தர் இருக்கிறாரு ரகு டேவிட்சன். தண்டால் தரையில் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் ஃப்ளையிங் புஷ்அப்ஸ், ஆகாயத்தில் பறந்த மாதிரி 1 நிமிஷத்தில் 58 முறை வந்து ஃப்ளையிங் புஷ்அப்ஸ் பண்ணுவார். இது எல்லாமே வந்து உலக சாதனைகள். 9 எலும்பு முறிவுகளுடன் மாற்றுத்திறனாளியான எனக்கே இவ்வளோ விஷயம் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ விஷயம் பண்ணலாம்?
தனியாக போராடி எனக்கு தாய் தந்தையர் இல்லை, நான் இன்னும் திருமணமே முடிக்காத ஒரே காரணம் என்னென்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை யோகாவுக்காகவே அர்ப்பணிச்சிட்டேன், உடற்பயிற்சிக்கு அர்ப்பணிட்டேன். ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அரசு உதவி செஞ்சால் இதை வேறொரு கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். இந்திய விளையாட்டுத்துறை, தமிழ்நாடு அரசு, இந்திய அரசனுடைய பேரை நாங்கள் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுவோம். அந்த கௌரவத்தை கொண்டு போய் உலக அளவில் நிலைநாட்டுவோம். நிமலன்கிட்ட இருந்து விடைபெறும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவரது உடலில் 14 இடங்களில் அறுவை சிகிச்சை நடந்து சில இடங்களில் ஸ்டீல் பிளேட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் மனுஷன் தளராமல் அவரே மாணவர்களோடு மாணவராய் பயிற்சி செய்து சொல்லி கொடுத்தது தான் அந்த இடத்துல என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. தன்னம்பிக்கையோடு நிறைய மாணவர்களையும் இளைஞர்களையும் உருவாக்கும் நிமலனின் லட்சியங்கள் நடந்தேற வாழ்த்துவோம், ஊக்கப்படுத்துவோம். மதுரையில் வசிக்கும் சேகர் டீ கடை வைத்து நடத்துகிறாரு. அவரது 2 சகோதரர்கள் அவர் கூடவே இருந்து வியாபாரத்தை கவனித்து கொள்கிறாங்க. தனது தொழிலை கவனித்து கொண்டே சேகர் செய்யும் சேவைகள் நம்மை வியக்க வைத்தது. என் பேர் சேகர். நான் எஸ்எஸ் காலனியில் வந்து ஒரு 6-7 வருஷம் சைக்கிளில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்துட்டு அப்புறம் சொந்தமாக கடை வச்சேன். சொந்தமாக கடை வச்சு சைக்கிள் கடை வச்சு ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்புறம் அடுத்து ஒரு டீ கடை ஆரம்பித்தேன். சின்ன லெவலில் ஆரம்பித்து அப்புறம் கடை கொஞ்சம் டெவலப் ஆகி வரும்போது ஏதோ நம்மளால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோமில் போய் டீ கொடுக்குறது, இல்லாதவங்களுக்கு செய்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளாக ஏதாச்சும். அப்புறம் அவங்களுக்கு தேவையை உண்டானது ஒரு நல்லது கிட்ட ஒரு தீபாவளி இந்த மாதிரி வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாலோ ஒரு ஸ்வீட்டோ ஏதோ அந்த மாதிரி செய்கிறது. இந்த பிளைண்டு ஸ்கூல் போவேன். அவங்க குழந்தைகள்லாம் பார்த்து இது பண்ணும்போது அவங்க அதாவது சாப்பாடு கிடச்சிரும், இந்த டீன்றது பால்ன்றது கிடைக்காது. அப்படின்றப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரம் பால், ஒரு வாரம் டீ அந்த மாதிரி கொண்டு கொடுப்பேன். வயசானவங்க சாப்பிடும்போது அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்காது. டீ சாப்பிடும்போது அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. அப்போ அந்த டீ அவங்க ஒரு வேளை சாப்பிடும்போது அது ஆனந்தம், அது வாரத்துக்கு ஒரு நாள் நம்மளால் செய்ய முடியும்னு ஒரு இது. அதே மாதிரி பால் வந்து முடியாத சூழ்நிலைக்கு வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க பால் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஒரு ரத்த புற்றுநோய் குழந்தைக்கு வந்து 6 வருஷமாக வந்து டெய்லி 1/2 லிட்டர் பால் கொடுத்துட்ருக்கேன். ரத்த புற்றுநோய் குழந்தைக்கு 6 வருஷமாக கொடுத்து டெய்லி 1/2 லிட்டர் பால் கொடுத்துட்ருக்கேன். இதை என்னால் முடிஞ்ச சிறு உதவுது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக கொடுத்துட்ருக்கேன். நான் அது வரைக்கும் காசு நேரத்தை கேட்டதில்லை. நான் அதை பற்றி எதிர்பார்க்கவும் இல்லை. அவங்க திருப்தி அடைஞ்சால் போதுன்றதுனால நான் இருக்கேன். காலையில் 4:30 மணிக்கு கடை திறப்பான். 4:30 மணிக்கு கடை திறப்பான். காலைல வந்து ஒரு துப்புரவு தொழிலாளிகளுக்கு வந்து என்னால் முடிஞ்ச டெய்லி ஒரு 4-5 பேருக்கு டெய்லி டீ கொடுத்துருவேன். அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் வருவாங்க. வாட்ச்மேன் வந்து டீ கொடுப்பேன். காசு கொடுத்தா வாங்கிக்கிறேன், கம்மியாக கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவேன், இல்லைனாலும் இது பண்ணிக்கிடுவேன். ஏதோ நமக்கு சந்தோஷமாக அவங்க சாப்பிட்டு போட்டோம், அவங்க களைப்பாரட்டும், இந்த பனி நேரத்தில் வந்து கொஞ்சம் இது பண்ணட்டும், சுறுசுறுப்பு போட்டோம், அந்த உறதுக்காக தான் ஓட்டிட்டு. என் கூட பிறந்தவங்க வந்து 3 பேர். 3 பேருமே வந்து முக்காலி மாதிரி ஆட்டோவுக்கு வந்து 3 சக்கரை மாதிரி. நாங்கள் ஒரு சக்கரெல்லாம் வண்டி ஓடாது. அந்த மாதிரி நாங்கள் 3 பேர் வந்து 3 இதாக இருந்து நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மக்களுக்கு சேவை செய்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் கடை நடத்திட்டு இருக்க காரணமே. லாபம்ன்றது 2வது நோக்கம். நன்மை செய்கிற விஷயங்கள் வந்து என்னோட காலம் நான் இருக்கிற வரை செஞ்சுட்டே இருப்பேன். எனக்கு அப்புறம் தம்பிகள் வந்து செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க செய்வாங்க, கண்டிப்பான முறையில் செய்வாங்க. சேகர் அந்த பகுதியில் இருக்கும் முதியோர் ஹோம், குழந்தைகள் ஹோம் அங்கெல்லாம் போய் டீ, பால், நோட்புக்கு கொடுத்து வந்தாலும் இன்னும் பல உதவிகளையும் செய்கிறாரு. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கும் தண்ணீர் குழாயை இவரே சரி செஞ்சு பராமரித்து அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக தண்ணீர் கொடுக்குறாரு. ஒரு எளியவனின் இந்த உதவிகளை பாராட்டுவோம். சென்னையைச் சேர்ந்த நர்மதா, தேஜஸ், ஹரி இவர்கள் மூவரும் சமூக பிரச்சனைகளை எடுத்துக்கூறும் தெரு நாடகங்களை நடத்திக்கிட்டு வந்தாங்க. அப்படி நடத்திக்கிட்டு வரும்போது அவர்களுக்கு தோன்றியது தான் இந்த பெயிண்ட் பாக்ஸ் திட்டம். அது என்ன பெயிண்ட் பாக்ஸ் திட்டம்? என் பேர் ஹரிஹரன். பாப்புலராக பெயிண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இது வந்து ஒரு
3.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். நான், என் ஃப்ரெண்ட் நம்ரதா, அப்புறம் அவங்களோட தம்பி தேஜஸ், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து யோசித்தோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. நம்ம ஏதாவது பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த பெயிண்ட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ பெயிண்ட் பாக்ஸில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அழுக்கான அப்புறம் குப்பை அதிகமாக இருக்கிற இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்த க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணுவோம் கம்யூனிட்டி சப்போர்ட்டோட. ஸோ இது ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் கொண்ட ஒரு அமைப்பு. ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எவ்ரிடே 9 to 5 ஜாப். நம்ம இதே பண்ணிகிட்ருக்கோம், சொசைட்டிக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறோம். அண்ட் வீக்கெண்ட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். யூஸ்வலாக பண்ணுறது வந்து பார்ட்டிங் இல்லை இது தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது. அதை விட 1 ஸ்டெப் மேலே போயிட்டு கொஞ்சம் சோஷியலி அவேர், கொஞ்சம் சோஷியலி கான்ஷியஸாக இருந்து வீக்கெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது இட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்களோட காம்பவுண்ட் வாலை தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணி பார்த்தோம் எப்படி வருதுன்னு. நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. எங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் அவங்கவுங்க காம்பவுண்ட் வால் அவங்கவுங்க இடத்த சுற்றி க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்தது. பெயிண்டிங் மூலியமாக ஒரு விஷயத்த சொல்லும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த பவர்ஃபுல் மீடியமை எப்படி மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணி அப்படி பண்ணது தான் இந்த எஜுகேஷன் ரிலேட்டடான ப்ராஜெக்ட். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதுவுமே இல்லாமல் ஒரு வெற்றிடமாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். கலர்ஃபுல்லாக மாற்றும் போது ஸ்கூலுக்கு வரும்போது பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ இது அழகாக இருக்குது, இது என்ன அது என்னன்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நாங்களே எங்கள் பாக்கெட் மணிலேருந்து பைசா எல்லாத்தையும் போட்டு எங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் மக்களோட அபிமான ஆதரவை பார்த்துட்டு அவங்க வந்து எங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு காசாக கொடுக்காதீங்க, பெயிண்ட்டாக வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஸோ ஏன் பெயிண்ட்டாக வாங்கி கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா, நீங்கள் போய் கடையில் போய் ஒரு எஃபர்ட் எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு மாற்றத்துக்கான ஒரு எஃபர்ட் எடுக்கிறது தான் நாங்கள் விரும்புகிறோம். ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் அதுதான் உங்ககிட்டேருந்து நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் பைசா கொடுத்தீங்கன்னா அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் போய் வாங்கிட்டு வரும்போது அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ நான் ஒரு நாள் ஊரில் இல்லைனா கூட என் ஃப்ரெண்டு வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுறது. ஸோ ஒரு நம்பிக்கையை தரும். அது நாங்கள் இல்லைனா கூட இந்த விஷயங்களை வந்து மக்கள் எடுத்துகிட்டு போவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. பெயிண்ட் பாக்ஸ் குழு பள்ளிகளில் பெயிண்டிங் மூலம் கற்பிப்பது மட்டும் இல்லாமல் இதுவரையிலும் 20க்கும் மேற்பட்ட சுவர்களில் ஓவியங்கள் வரைந்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தியிருக்காங்க. வெறும் ஓவியங்கள் மட்டும் வரையாமல் அழகான கவிதை வரிகளையும் கூடவே எழுதுகிறாங்க. அந்த கவிதைகள் எந்த பெரிய கவிஞரும் எழுதியதில்லை. சாமானிய மக்களின் குரல் அந்த கவிதைகள். யார் வேண்டுமானாலும் கவிதைகளை அனுப்பலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவை சுவரில் எழுதப்படும். அதை தீட்டும்போது அங்கே கவிதை வாசிப்பும் நடத்துகிறாங்க. உங்கள் பணிகள் சிறக்க வாழ்த்துகிறோம் இளைஞர்களே. திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம் திருநாவுக்கரசு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாரு பழனிக்குமார். அவர் தனது மாணவர்களை இயற்கை உரம் தயாரித்தல், காய்கறிகள் வளர்த்தல், நேரடி கொள்முதல் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்து பள்ளி தோட்டத்திலேயே நடைமுறைப்படுத்தி இருக்கிறாரு. கரும்பலகையில் கற்பிப்பதை விட களத்துக்கு அழைத்து சென்று இது மாதிரியான விஷயங்களை மாணவர்கள் மனதில் விதைத்தும் வர்றாரு பழனிக்குமார். என் பேர் பழனிக்குமார். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியங்குடி. நான் வந்து அந்த திருநாவுக்கர் ஸ்கூல் வந்து 2008 வேலைக்கு வந்தேன். ஸ்கூல் தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த பிராணான்னு சொல்லி ஒரு இயக்கம், நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கொண்டு வந்தோம். எப்படி கொண்டு வந்தோம்னா ஃபேஸ்புக் மூலமாக தான். இந்த ஸ்கூலில் தோட்டத்தை நாங்கள் இது பண்ணும்பொழுது அதை பார்த்து வச்சு உங்கள் ஸ்கூலில் நாங்கள் வாரோன்னு சொல்லி, அதாவது நம்ம மரக்கன்றுகளை விலைக்கு வாங்காமல் ஃபஸ்ட் நாங்கள் வந்து மரக்கன்றை ஃபுல்லாக நாங்கள் வந்து விலைக்கு வாங்கி கொடுத்தோம். விலைக்கு வாங்கி ஸ்கூலில் வந்து நட்டிக்கிட்டு இருந்தோம். சார் நீங்கள் வந்து மரக்கன்றுகளை விலைக்கு வாங்காதீங்க, நாங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு வரோம், உங்கள் ஸ்கூலுக்கு நாங்களே நேரம் வந்து அந்த மரக்கன்றுகளை நம்மளே எப்படி வந்து உண்டு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லித்தரோம்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஸ்கூலுக்கு வந்து 4ஆம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஃபுல்லாகவே அந்த ஸ்கூல் தோட்டத்தில் வச்சு மரக்கன்றுகள் எப்படி உருவாக்கணும்னு சொல்லி இந்த வேஸ்ட் கேனு அது மாதிரி வந்து கவர் எல்லாமே அவங்க இப்போ வந்து எல்லாமே அவங்க கொண்டு வந்தாங்க. அடுத்து மண் கொண்டு வந்தாங்க. இங்கே உள்ள மண்ணை எடுத்துக்கிட்டோம். அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு அந்த விதையை எப்படி வைக்கணும், அது இது எப்படி கண்ணை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த குழந்தைகள் கொடுத்தாங்க. இந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கண்ணை கண்டிப்பாக இப்போ அவங்களுக்கு 10-15 நாளுக்குள்ளே அவங்களே மரக்கண்ணை உண்டு பண்ணாங்க. அதாவது சொட்டு நீர் பாசனம் ஆரம்பித்தோம். சொட்டு நீர் பாசனங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு வேஸ்ட்டு கேன்
அந்த கேனில் வந்து பார்த்திங்கன்னா சன்னல் இருக்கும். அடுத்து சன்னலோட ஒரு முனையில் வந்து பார்த்திங்கன்னா கல் கட்டியிருப்போம். அந்த கல்லை கட்டி அந்த கல்லை கட்டி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உள்ளே போட்டிருப்போம். இன்னொரு முனையை பார்த்திங்கன்னா செடியில் ஓடி தண்ணியில் வந்து கட்டி விட்டுருவோம். அந்த சன்னல் வந்து கீழே இருந்து பையா வந்து அப்படியே மேலே நனைஞ்சிட்டு வந்து லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிக்விடாக என்ன செய்யணும்னா தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். ஸோ அந்த கேன் வந்து 3 நாளைக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றவே வேண்டாம். 3 நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து வாடாமல் இருக்கும். இன்னொன்று அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே அந்த தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இயற்கை உரம் போட்டோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வந்து நான் வந்து நேராக கூட்டு போயிடுவேன். நேராக ஸ்பாட்டை கூட்டு போய் நேராக மார்க்கெட்டுக்கே போய் கழிவு காய்கறிகள் வாங்குவோம். கழிவு காய்கறிகள் வாங்கி நானும் மாணவர்கள் விஷயமாக கட்டிட்டு அடுத்த கூட சார் வருவாங்க. வெங்கட் சார் சார் இருக்காங்க, அந்த சார் வருவாங்க. நாங்கள் போய் கழிவு காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் என்ன செய்வோம்னா ஸ்கூலில் தட்டிடுவோம். தட்டி முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இருக்குது. மாட்டு சாணம் பக்கத்தில் உள்ள வீட்டில் வாங்கிடுவோம். பேரண்ட்ஸ் வீட்டில் வாங்கிடுவோம். அங்கே வாங்கிட்டு மறுபடியும் காய்ந்த இலைசார்கள் இந்த 3 என்ன செய்வோம்னா உரக்குழி மாதிரி ஒன்று தோண்டி அதை உள்ளே போட்டுரும். அப்போ இந்த 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 செயல்பாடு ஃபுல்லாகவே என்ன செய்வாங்க அப்படின்னா மாணவர்கள் நேராக பார்ப்பாங்க. அதை லைவாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான கல்வியும் கிடச்சிரும். ஸோ இந்த கல்வி வந்து நேரடியான கல்வின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இயற்கை உரம் எப்படி தயாரிக்கிறது, அப்போ நம்ம நேரம் மார்க்கெட்டுக்கு போகணும், அப்போ காய்கறி வாங்கணும், மாட்டுச்சாணம் வாங்கணும், நம்ம குழியை தோண்டணும் அப்படிங்கிற கல்வியை அவங்க படித்து கொடுவாங்க. அடுத்து நமக்கு தேவையான இயற்கையும் கிடச்சிரும். மரக்கன்றுகளை விலை கொடுத்து வாங்காமல் மாணவர்களை வச்சே மரக்கன்றுகளை உருவாக்கி இந்த பகுதி முழுவதும் நட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பணிகளும் அந்த பள்ளியில் நடக்குது. நீராதாரம் குறைந்து வரும் சூழ்நிலையில் சொட்டு நீர் பாசன முறைகளும் மாணவர்கள் மத்தியில் நாங்கள் விதைக்கிறோம். புத்தகத்தை தாண்டி நேரடி கள அனுபவம் தான் மாணவர்களுக்கு வாழ்க்கை பற்றிய புரிதலை கொடுக்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நான் விடைபெறும்போது உறுதியாக சொன்னார் பழனிக்குமார். சென்னை நங்கநல்லூரில் வசிக்கும் தீபிகா ஜூலா ஆக்டிவிட்டி சென்டர் ஆரம்பித்து நடத்தி வர்றாரு. இங்கே வரும் குழந்தைகளுக்கு கல்வியை தாண்டி வாழ்க்கையில் சாதிக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறார். என் பேர் தீபிகா. ஜூலா ஆக்டிவிட்டி சென்டரில் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, இப்போது டிவி ஃபோன் ரொம்ப அடிக்ட் ஆகிருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே நான் என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன்னா, ட்ரெடிஷ்னல் கேம்ஸ், நம்ம பல்லாங்குழி, தாயக்கட்டை, அந்த மாதிரி ஸ்டோரிஸ், புக்ஸு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு, அது தவிர கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ணுறேன். ஸோ இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒன்று வந்து சோஷியல் ஸ்கில்ஸ்னால் 4 குழந்தைங்க சேர்ந்து உட்காந்து விளையாடும் போது விட்டு கொடுத்து விளையாடுறது, ஜெயிக்கிறது தோக்கிறது பரவாயில்ல, அந்த மாதிரி ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்காக. 2வது லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். புக்ஸு படிக்கும்போது தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜும் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும். 3வது இமோஷ்னல் ஸ்கில்ஸ். ஓகே, ஜெயிச்சா பரவாயில்ல, தோத்தா பரவாயில்ல, எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது எப்படி, இந்த ஸ்கில்ஸை நான் வந்து கற்றுத்தரேன். 4th வந்து காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ். அதாவது இப்போ பல்லாங்குழி விளையாடும் போதும் சரி, இல்லை தாயக்கட்டை விளையாடும் போதும் சரி, கவுண்டிங் ஸ்கில்ஸ், மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து இன்டைரக்டாக வந்து குழந்தைங்களுக்கு வளருது. ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸை நான் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷம் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். அப்போது வந்து அந்த எவ்ரி டைம் அந்த கிளாஸ்குள்ளே நுழைஞ்சு அந்த ஒரு 30 பசங்களோட இருக்கிற ஒரு சந்தோஷம், அந்த ஒரு நம்ம ஏதோ ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலிங் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சிஸ்டம்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம வந்து சில ரூல்ஸுக்கு வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுனால நம்மளே ஏதாவது சொந்தமாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளே ஒரு சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இப்போ நான் வந்து புக்ஸ் படிக்க வைக்கணும்னா புக்ஸ் வாங்கணும், கேம்ஸ் விளையாட வைக்கணும்னா கேம்ஸ் வாங்கணும், கிராஃப்ட் பண்ண வைக்கணும்னா கிராஃப்ட் மெட்டீரியல் வாங்கணும். இது எல்லாத்துக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவைப்படும் போது ஒரு பயம் இருந்துச்சு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணால் நமக்கு இதனால என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஆனால் ஃபேமிலி பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்ததுனால என் ஹஸ்பண்ட், என்னோட பிரதர், என்னோட இன்லாஸ், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக நீ தைரியமாக இறங்குன்னு சொல்லி 1 வருஷம் முன்னாடி நான் இந்த ஆக்டிவிட்டி சென்டரை ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு பேட்சே எனக்கு வந்து 10 பசங்க வந்தாங்க. இந்த கான்செப்டை வந்து ரீச் பண்ண முடியுது, அது மூலமாக 10 பசங்க வராங்க, அவங்க கிளாஸ்க்கு டெய்லி வந்து சந்தோஷமாக வராங்க, எப்போ அடுத்த கிளாஸ் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் கிளாஸில் அப்படின்னு ஒரு ஆர்வமாக வராங்க. அந்த ஆர்வத்தை பார்க்குறோம்ல, நம்ம உள்ள குழந்தைங்க வரும்போதே நம்மளை பார்த்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் மேம் அப்படின்னு கேட்டுகிட்டே வருது. அந்த சந்தோஷம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் வராது.
இப்போ நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்து மூலமாக குழந்தைங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. 10 பசங்களோட உட்காந்து நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதும் சரி, அவங்க கடைசியில் கிளம்பும்போது ஒரு அந்த அந்த ஹக் பண்ணுறதுங்கிறது வந்து அது ஒரு நானாக வந்து கிரியேட் பண்ண இது கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் அவங்களே வந்து கட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. அப்படி வந்து ஒரு 10 பசங்க வந்து நம்மளை கட்டிக்கும் போது இதுதான் இதுக்காக தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணும். குழந்தைகளோடு உரையாடும் விதத்தில், அவர்களுக்கு புரியும்படி செயல்முறைகளோடு சொல்லிக் கொடுக்கும் விதத்தில் ரொம்ப எளிதாக அவர்களோட மனசில் இடம் பிடித்து விடுகிறார் தீபிகா. வளர்க உங்கள் பணி. தூய அன்பில் அமைதி இருக்கும், அமைதியான அன்பில் ஆழம் இருக்கும், ஆழமான அன்பில் நல்ல பண்புகள் இருக்கும். ஒருவரை அடித்து அடக்கி வெல்வதை விட அன்பினால் சுலபமாக வெற்றி கொள்ளலாம் என்பதுதானே நிதர்சனம். துப்பாக்கி முனைகள் சாதிக்காத விஷயத்தை அன்பின் வழி கண்கள் சாதிக்கும். உலக உயிர்களின் மனதை நாம் அன்பால் வெல்வோம். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.